Hello everyone, welcome to our channel Dharan Tech. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டேட்டா ஸ்ட்ரக்சரில் அடுத்து லிஸ்ட்டு இதுவரையும் வந்து ஸ்ட்ரிங் பார்த்துருப்போம், அரே அது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். இன்னைக்கான வீடியோவில் வந்து லிஸ்ட்டை பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லிஸ்ட்டில் நம்ம அந்த ஆக்சஸிங் பிரிண்டிங் எல்லாமே பார்ப்போம். மேஜராக உள்ளதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்போதும் பண்ணுற மாதிரி சப்ளைம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்டில் போய்ட்டு சப்ளைம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்க்ரீன் வரும். அதனால் நான் சேவ் பண்ணிக்கிறேன். list.py .pyங்கிற எக்ஸ்டென்ஷனை சேவ் பண்ணால் தான் பைத்தான் ஃபைலாக இருக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். லிஸ்ட்டு 1 எடுத்திருக்கேன். நான் சும்மா வந்து வவல்ஸ் எடுத்துப்போம். ஏ இ ஐ ஓ யூ வவல்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ print list1 0. ஃபஸ்ட்டு நம்ம பிரிண்டிங்லாம் சாதாரணமாக தெரியும். இப்போ பிரிண்ட்டு list1னா பிரிண்ட் ஆகும். இதெல்லாம் பழைய ப்ரோக்ராமு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இண்டெக்ஸிங்னு ஒன்று, இண்டெக்ஸிங் த லிஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்ட் இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் வந்து வவல்ஸ் இருக்குது, ஏஇஐஓயூன்னு இருக்குது. இப்போ அதை நான் வந்து 0 மட்டும் ஆக்சஸ் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம அறையில் பார்த்த மாதிரி 0 1 2 3 4 இந்த மாதிரி தான் எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு சிஎம்டியில் போயிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கிளிக் கொடுத்துட்டு ஓப்பன் ஃபைல் கொடுத்துட்டு இந்த லொக்கேஷனை காப்பி பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு கால் டைரக்டரின்னு சொல்லி இந்த ஃபைலை பேஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஈக்குவலாக தான் கால் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கிளிக் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ லிஸ்ட் டாட் கொடுத்தோன்னே இப்போ எனக்கு எது மட்டும் ஆக்சஸ் ஆகிருக்குன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் எனக்கு ஆக்சஸ் ஆகி காமிச்சிருக்கு. இப்போ இது மாதிரி நான் என்ன வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்கள், அடுத்து 0, அடுத்து நம்ம வந்து 2 ஆக்சஸ் பண்ணுறோம். ஒரு ஓவர்லெஸ் ரிசல்ட் வந்து இப்போ நீங்களே பாருங்கள், நீங்களே யோசிச்சு பாருங்கள் 2னா என்ன வரும் அப்படின்ட்டு. இப்போ 2னா என்ன வரும்? இங்கே 0 1 2, அப்போ 2னா இங்கே ஐ வரும். ஓகேவா? அப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்களே ரிசல்ட் வந்து போட்டு பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வந்து இது ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிலாம் தெரியும். ஓகேவா? இதெல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 0 1 2 3 இது 4ஆ, அப்போ ஓன்னு இங்கே வரும். அப்போ நான் ரன் பண்ணால் ஐயூ வரும். சாரி 0 1 2 3 4 வருதுல்ல, 4னா இங்கே யூ வரும். இது மாதிரி நீங்கள் ஒன்றும் ரன் பண்ணணும். இதான் இண்டெக்ஸிங் லிஸ்ட்டு. அடுத்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இண்டெக்ஸிங் சாதாரணமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் -1ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? பிரிண்ட்டு இப்போ நம்ம நம்பர் லைனில் வர மாதிரி தான் 0 1 2 3 போகும். இந்த பக்கத்துலேருந்து -1 -2 அந்த மாதிரி போகும். லிஸ்ட்டு 1 இப்போ இங்கே -5 கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். கேன்சல் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ -1னா கடைசியிலேருந்து எடுத்துக்குது. இது -1, இது -2, இது -3, இது -4, இது -5. அப்போ ஃபஸ்ட்டில் உள்ளது -5, லாஸ்ட்டில் உள்ளது -1. பாருங்கள், ஃபஸ்ட்டில் உள்ளது இது, லாஸ்ட்டில் உள்ளது -1 ஃபஸ்ட் டிஸ்பிளே ஆகிட்டா. அடுத்து -5 இது வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஓகேவா? இப்படி வந்து நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பண்ணுறது லிஸ்ட்டில் அப்படின்னா இது. ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம போவோம். இது மாதிரி இந்த சின்ன சின்ன டாப்பிக்லாம் நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பார்க்கணும். அப்போ தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நிறையா பார்க்கலாம். ஓகேவா? பேசிக்ஸில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் அடுத்தடுத்த ப்ரோக்ராம் நீங்களே பண்ணிடலாம். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இதில் கொஞ்சம் நல்லா பண்ணணும். நிறையா எடுத்து நீங்கள் நிறைய ப்ரோக்ராம் பண்ணணும். ஸ்லைசிங்கில், இண்டெக்ஸிங் இந்த மாதிரி நிறையா இருக்குதுல. இப்போ இதில் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பைத்தான் பைத்தான்னு டைப் பண்ணிக்கிறேன். இது வந்து லிஸ்ட்டு. இப்போ
ஸ்லைசிங்னா நான் குறிப்பிட்டதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஸ்லைஸ் பண்ணி எனக்கு தேவையானது மட்டும். 2:4 இங்கே வந்து 2 -5 ஓகேவா. இப்போ பாரு நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ -5 என்ன சொன்னேன், -5னா ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து -5 வரையும். நான் இப்போ இதுக்குள்ளே எதுவுமே இல்லையா, இப்போ அப்படின்னா ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து -5னா நமக்கு ஸ்டார்டிங்கே -5 தான் எடுத்துக்கும். புரியுதா. இது -1, இது -2, -3, -4, -5. இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து -5 அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு -5 வந்து பின்னு வருது. இப்போ இங்கே 2:4 இப்போ 0 ஒய் வந்து P0 Y1 டி வந்து 2 அப்போ டி வருது ஹச் வருது. இதுதான் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் நிறையா பண்ணி பார்க்கணும். இப்போ நான் 4:2ன்னு கொடுக்குறேன். 4:2லேருந்து 4:2னா 4லேருந்து ஆரம்பித்து கடைசி வரையும் முடிக்கும். ஓகேவா. 4லேருந்து ஆரம்பித்து கடைசி வரையும் முடிக்குதா. 4 இது 0 1 2 3 4 அப்போ ஓலேருந்து ஆரம்பித்து என் வரையும் முடிக்கும். ஓகேவா. இதுதான் ஸ்லைசிங். அடுத்து சேஞ்ச் ஆர் அப்பன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். நம்ம என்ன வேணால் வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணலாம். நம்புன்னு போடலாம், லிஸ்ட்டுன்னு போடலாம், என்ன வேணால் போடலாம். இங்கே 2, இங்கே 4, இங்கே 6, இங்கே 8. ஓகேவா. இப்போ 0 = 1. இப்போ பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு என்ன வேணுமோ நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன வரும்னா 0ங்கிற இடத்துல எனக்கு 1ன்னு வேணும் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அப்போ நான் ரன் பண்ண எனக்கு என்ன ரிசல்ட் வரும்னா 1 2 4 6 8ன்னு வரும். 0ங்கிற இடத்துல வந்து 2 இருக்கா, அப்போ அந்த 2வை எடுத்துட்டு எனக்கு 1ன்னு இங்கே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா. அதனால எனக்கு 1 4 6 8 அப்படின்னு வருது. அதாவது அப்போ சேஞ்ச் ஆர் அப்பன்னா அதான் சேஞ்ச்னாலும் அப்பன்னாலும் ஒரே மீனிங் தான். ஒருக்கா நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், இல்லை அதில் போய் நம்ம சேர்த்துக்கிறோம், அப்பன் பண்ணுறோம். ஓகேவா. 0ங்கிற ஃபஸ்ட் இடத்துல இந்த 2 போயிட்டு 1 வந்து அங்கே அப்பண்ட் ஆகிக்குது. ஓகேவா. இப்போ அடுத்து நம்ம வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் பார்ப்போம். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் இதில் கொஞ்சம் மேஜராக உள்ளது. ஓகே. மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டருக்கு லிஸ்ட் 1ன்னு எடுத்துப்போம். ப்ராப்ளம்னு எடுத்து ஓகேவா. ப்ராப்ளம்னா ஒரு லிஸ்ட் எடுத்துருக்கேன்னா அப்படி நான் உங்களுக்கு சொன்னால் தான் புரியும். ஓகேவா. இப்போ பி இன் லிஸ்ட் 1 இங்கே எல்என் பெயர்னோம் வெளில வந்துடணும். எல்என் லிஸ்ட் 1. ஓகேவா. பிரிண்ட்டு Z இன் லிஸ்ட் 1. மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னா இந்த நம்ம கொடுத்துருக்க மெம்பர் வந்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்கிறது தான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஓகேவா. இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ முதல் 2க்கு ட்ரூ ட்ரூ சொல்லுது, 3ஆவதுக்கு ஃபால்ஸ் சொல்லுது. பி வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குது, எல் இருக்குது, ஆனால் இசட் இல்லை. அதுதான் இதான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் சொல்லுது. பார்த்தீங்கன்னா அது மாதிரி நான் ஒவ்வொன்றும் இப்போ இது சும்மா ஸ்மால் டேட்டானால நம்ம ஈஸியாக நம்ம பார்த்தாலே தெரியுது. இப்போ நீங்கள் பெரிய பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறப்ப தெரியும் நம்ம ஏன் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம், ஏன் என்ன அப்படின்னு. லிஸ்ட்டில் வந்து அடுத்து நம்ம மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் முடிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் மேஜராக உள்ளது வந்து மேக்ஸ் மீன் கண்டுபிடிக்கிறது. இந்த நியூமெரிக்கல்ஸ் சொன்னது அதுவும் கொஞ்சம் பார்க்கணும் அதில். இப்போ நான் வந்து இப்படி ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். அடுத்து 37 அது மாதிரி ஏதாவது டெசிமல்லி கொடுத்துக்கிறேன். 37.13 71.17 நம்பர் கொடுத்துக்கிறேன். இப்போ ப்ரைஸ் மேக்ஸ். ஓகேவா. ப்ரைஸ் மேக்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ப்ரைஸஸ். இப்போ பிரிண்ட்டு ப்ரைஸ் மேக்ஸ். இப்போ என்னடா அது ப்ரைஸ் மேக்ஸ் அதெல்லாம் இருக்குன்னா, இப்போ நான் கொஞ்சம்
புரியுறதுக்காண்டி கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு வேரியபிள் வந்து இன்டியூஸ் பண்ணி நம்ம ப்ரைஸஸ்க்குள்ளே நம்ம லிஸ்ட் வச்சுருக்கோம். ப்ரைஸ் மேக்ஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இதில் தான் என் வேலை எல்லாமே நடக்குது. இப்போ இந்த ப்ரைஸ் மேக்ஸுங்கிறதுல வந்து இந்த ப்ரைஸஸில் எது மேக்ஸிமமோ அது கடைசியில் பிரிண்ட் ஆகுது. இவ்வளோ தான் ப்ரோக்ராம். நீங்கள் நல்லா ரீட் பண்ணி பார்த்தா தெரியும். ப்ரைஸஸ்னு ஒரு வேரியபிள் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் 3 இது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேக்ஸ்னு இன்னொன்று ஓப்பன் பண்ணிட்டு அதில் இந்த ப்ரைஸஸில் எதெல்லாம் மேக்ஸிமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கடைசியில் இதை ப்ரைஸ் மேக்ஸை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ப்ரைஸஸை பிரிண்ட் பண்ணால் எனக்கு லிஸ்ட்டு மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ப்ரைஸ் மேக்ஸை பிரிண்ட் பண்ணால் மட்டும்தான் எது மேக்ஸிமமாக இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா அந்த 3 இதில் எது மேக்ஸிமமாக இருக்குது. இப்போ நான் டெசிமல்லாம் கொடுத்தேன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக அது வந்து கண்டுபிடிக்குது. இப்போ 0.1 0.1 அதில் எவ்வளோ மேக்ஸிமம் அதெல்லாம் இது எல்லாமே பார்க்கும். டெசிமலாக இருந்தாலும் மேக்ஸிமம் பார்க்கும். ஓகேவா? இப்போ இது வந்து மேக்ஸிமம் இதை பொறுத்தவரையும் இந்த இது சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த அனலிட்டிக் பார்க்குறது எது அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது. ஓகேவா? அடுத்து வந்து இதில் ஒரு அப் அண்ட் மெத்தட் பார்ப்போம். முன்னாடி நம்ம சேஞ்ச் ஒன்று பார்த்தோம்ல, நம் 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்தோம்ல, அது மாதிரி அது வந்து என்ன பண்ணுன்னா ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுது. இப்போ நம்ம அப் அண்ட் ஒன்று பார்ப்போம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்மன்னு ஒன்று சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம்ல, அது மாதிரி இப்போ பாருங்க மந்த்ஸ்ன்னு கொடுத்து இங்கே வந்து ஜான். ஓகேவா? ஜானு ஃபெப் சும்மா சாதாரணமாக எடுத்துக்கிறேன். ஃபெப் மார்ச். ஓகேவா? இப்போ மந்த்ஸ் டாட் அப்பண்ட் அதே நாங்கள் டாட் அப்பண்ட் தான் இங்கே உங்களுக்கு எல்லாமே டாட் அப்பண்ட் தான் இப்போ எல்லாமே வேலை செய்யுது. டாட் அப்பன்னு சொல்லிட்டு இப்போ நான் பிரிண்ட்டு மந்த்ஸு கொடுத்தேன். ஜஸ்ட் சிம்பிளாக உள்ளது தான். இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும் அடுத்து என்ன ஆகும்ட்டு. ஜான் ஃபெப் மார்ச் ஏப்ரல் வந்து ஆட் ஆகும். இது மாதிரி அப் அண்ட் நம்ம முன்னாடி வந்து சேஞ்ச் தான் பண்ணோம். முன்னாடி வந்து ஒரு லிஸ்ட் ஒரு 2468 இருந்துச்சு. இங்கே நான் நம் 0 இடத்துல வந்து 1 சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாடல் இருக்குன்னா அப் அண்ட் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி லிஸ்ட்டில் நம்ம வந்து நிறையா பண்ணிக்கலாம். இண்டெக்ஸிங், ஸ்லைசிங், அப்பண்டிங், அது மாதிரி பாப்பிங், ரிமூவிங் எது வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் இது நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன் வந்து மேஜராக உள்ள சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து செட்டு பார்ப்போம், டப்புள் பார்ப்போம். ஓகேவா? இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டவுட்ஸ்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துக்கலாம்.